ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் சேனல் சைக்கோ கேமிங் எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போக்கர் MP40 தான் வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ நான் இது அப்லோட் பண்ணுறேன்னு நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். MP40 வந்து போக்கர் MP40ல் 5மே வெட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 340 டைமண்ட் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்பின் பண்ணிட்டேன். அதில் வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்போவுமே நான் வந்து 20 ஸ்பின்னாக தான் பண்ணேன். ஏன்னா வந்து காசை வாரி இறைக்கிற மாதிரி டைமண்டையும் வாரி இறைக்க எனக்கு தோணலை. ஸோ வந்து 20 ஸ்பின்னாக தான் எல்லாத்துக்குமே பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எவ்வளோ ஸ்பின் பண்ணேன் எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 200 ஸ்பின்னு பண்ணிட்டேன். 200 ஸ்பின்னில் எனக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. வாங்க என்ன விழுத பார்ப்போம். வெறும் 18 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். ஒன்றா கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து 20 போடுவோம். என்ன ஒரே ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கான். திரும்ப 20 போடுவோம். இப்போ எத்தனை 3 கொடுத்துருக்கானா? 3 தான் கொடுத்துருக்கான். இது வந்து லக்கி ராயல் வந்து MP40 லக்கி ராயல் வந்து விட்ட உடனே வந்து ஸ்பின் பண்ணுது இது. ஸோ இது வந்து நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எடுத்த வீடியோ இது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து காப்பிரைட் இஷ்யூன்னு வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்து திரும்ப இந்த வீடியோ போட்டு டோட்டலாக வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டோட்டலாக எத்தனை டைமண்ட் செலவாச்சு அந்த எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். 3 டோக்கன் கொடுத்துருக்கானா? ஓகே காய்ஸ், நான் பண்ண மாதிரி வந்து நீங்களும் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணாதீங்க கேமுக்கு. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு கேமு தான். பார்த்தோமா விளையாடணுமா போனோமா அப்படின்னு இருங்க. எனக்கு 10 கொடுத்துருக்கான். பரவாயில்ல, 10 டோக்கன் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே எத்தனை நம்மக்கிட்ட டைமண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மந்த்லி போட்டுட்டு திரும்ப வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 2 hours later. மந்த்லி போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 20 ஸ்பின்னாக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து அந்த 20 ஸ்பின்னில் அவன் கொடுத்துட மாட்டானா அப்படின்றதெல்லாம் நான் வந்து இது வந்து ஸ்பின் பண்ணப்போ வந்து அன்றைக்கி அன்றைக்கே வந்து ஸ்பின் பண்ணேன். மார்னிங்கே வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ இது வந்து அந்த பக்கு ஒரு இஷ்யூவில் இருந்துச்சுல. ஸோ அதனாலும் எனக்கு வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நான் வந்து 2 நாளைக்கு அப்புறம் மந்த்லி 2 டேஸ் கிளைம் பண்ணி அதையும் நான் ஸ்பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீக்லி போட்டு தான் நான் வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ என்ன ஆச்சுன்னு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். எத்தனை கொடுத்துருக்கான்? ஒரே ஒரு டோக்கன் தாங்க கொடுத்துருக்கான். திரும்ப எத்தனை கொடுத்துருக்கான்? திரும்ப ஒரு டோக்கன் தான். ஏங்க இந்த மாதிரி ஒன்றா கொடுத்தா எங்க திரும்ப ஒன்று தாங்க கொடுத்துருக்கான். ஒரு 2 3 அந்த மாதிரி எதனா கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. ஒன்றா கொடுக்குறாங்க. நம்மளை வெறுப்பேற்றி பார்க்கறதுக்கே இந்த கரீனாக வேலையாக போச்சு இவனுக்கு. என்ன பண்ணுறது? சரி வாங்க கேரக்டர் மாற்றி பார்ப்போம். கேரக்டரா? ஓகே பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். திரும்ப ஸ்பின் பண்ணும். இப்போலாம் வந்து திரும்ப அந்த ரிட்டன் ஈவெண்ட்டை கொடுத்து ஓல்டு பிளேயர்ஸோட அந்த மனசை கெடுத்துடுறாங்க அவங்களாம். நம்ம ஓல்டு பிளேயர் தான் அப்படின்றதுக்கு அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவானுங்க போல அவனுங்க. 3 பரவாயில்ல, 3ஆச்சும் கொடுக்குறானே. திரும்ப வாங்க ஒரு 20 ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே ஒன்றுமே பண்ண தோணலைங்க. எனக்கு எப்படியாச்சும் எடுத்தாலும் தான் அப்படின்ற தாட்டு தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மந்த்லி பார்த்தீங்கன்னா 120 நாளைக்கு இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன்றா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வச்சு நீ என்னங்க நாக்கு தாங்க வைக்கணும். திரும்ப ஒன்று தாங்க. இதே மாதிரி ஒன்றா கொடுத்தா என்னங்க பண்ணுறது? நம்மளை ஏமாத்துறதே உனக்கு வேலையாக போச்சு இவனுக்கு. அந்த பக்கில் வந்து ஸ்பின் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு தப்பாக போச்சு. நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து 4000 டைமண்டுக்கு மேலேயும் வந்து ஸ்பின் பண்ணியும் கிடைக்காமல் போயிருக்கு. அந்த பக்கில் உங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, நானும் பார்க்கல. ஒருவேளை சப்போஸ் எனக்கும் அந்த மாதிரி எதனா கொடுத்துருக்கலாம். நான் 20 டைமண்டை தான் ஸ்பின் பண்ணேன். 20 ஸ்பின் பண்ணி எனக்கு வந்து எதுவுமே கொடுக்கலாம். மேபி அந்த பக்கலால் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா
கீழே வந்து அந்த டோட்டல் ஸ்பின் எத்தனைன்னு வந்து காமிச்சு இருக்காது. அந்த பக் ஈவெண்ட்டை வந்து நியூஸில் வந்து சொல்லிட்டு அப்புறமா தான் திரும்ப நான் போய் ஸ்பின் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்து அது வந்து காமிச்சுது எனக்கு வந்து. ஸோ உங்களுக்கு எப்படி காமிச்சுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணலான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் நான். அது 2 திரும்ப ஸ்பின் பண்ணுறேன். இங்கே ஒன்று தாங்க கொடுக்குறான் அவன். ஒன்றா கொடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன். அதுவும் 4000 டெமெண்ட் கேட்குறான். 4000 டெமெண்ட் இந்த 2 இல்லை, அதில் என்ன ஒன்று தான் கிடைக்கும். இந்த ஒரு MP40க்கு 4000 டெமெண்ட் கேட்குறான். கன்ஃபார்ம் வேணும். அதையாச்சும் சொல்லி கொடுத்துருந்தானே. எல்லாம் அதுவும் கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்மளால ஸ்பின் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டு. இதுவும் எடுக்கலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின்னை போட்டு வரும். கொடுக்கல. இன்னும் 660 டேமேஜ் தாங்க இருக்குது. அதை வச்சு எப்படியாச்சும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றா கொடுக்குறாங்க. எனக்கு வெறுத்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு வெறுத்து போச்சுங்க எனக்கு. அதனால் அப்படியே பட்டுன்னு ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட்டே பண்ணலை நான் இருந்த கோபத்தில். அப்பயாச்சும் எதனா கொடுப்பான்னு பார்த்தேன். 1 2 3 திரும்ப 1. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி கொடுத்து தான் எனக்கு வெறுப்பேற்றுறான். இதை பற்றி திரும்ப 2 இப்போ தர பாருங்கள். 1 தான் கொடுப்பான். பாருங்கள் 1 தான் கொடுத்துருக்கான். இப்போ எத்தனை? 1 திரும்ப 1 எத்தனை? 3. பரவாயில்ல. இந்த MP40 டோக்கன் வச்சு என்ன எடுக்கலாம்? இந்த MP40 ரிங்கில் டோக்கன் வச்சு இன்னொரு MP40 எடுக்கலாமா, இல்லை வந்து கன் பாக்ஸ் எடுக்கலாமா, என்ன எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அப்படி என்ன எடுத்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ நான் என்ன MP40 எடுத்தேன், என்ன எடுத்திருக்கேன், அதுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆச்சு, எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களோட வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து வியூஸ்லாம் அதிகமாக வருது, சப்ஸ்கிரைப் தான் அதிகமாக வரமாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் போட்டுவிடுங்க. இப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக கொஞ்சம் இதுவாக எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ தான் வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 5 இயர்ஸ் மேலேயும் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறது, அது வந்து என் மாமா மொபைல்லேருந்து ப்ளே பண்ணி அந்த ஐடி போயிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மொபைலில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் ப்ளே பண்ணி அந்த ஐடியும் போய், இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கள் அம்மா மொபைலில் வந்து தான் இந்த ஐடி வந்து ஓப்பன் பண்ணேன். அதில் ஓப்பன் பண்ணி தான் இப்போ வந்து இதில் வந்து 5 இயர்ஸ் தான் போட்டிருக்கு. பட் ஆனால் நான் வந்து 2018 ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாரும் சொன்னால் நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து அப்போது வந்து அந்த ஸ்கில்லாம் எனக்கு வந்து அவ்வளோலாம் இல்லை. டாப்அப்பும் அவ்வளோவா பண்ணியிருக்க மாட்டேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ஒன்றா கொடுத்து ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நிறையா வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் இது மூலயமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த லைக் பட்டனையும் போட்டுவிடுங்க. சரி வாங்க, 200 டேமேஜ் தான் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், எதனா நேம் சேஞ்ச் கிடையாது, நான் வாங்கிடலாமா? சரி வாங்க ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இந்த 200 டேமேஜ் வந்த உடனே எனக்கு வந்து எனக்கு வந்து இதுவாகிடுச்சிங்க. எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்பின் பண்ண மீன் கிடைக்கலையே. அது பக்குன்றதே வந்து எனக்கு வந்து அது இது ஸ்பின் பண்ணி முடிச்சுட்டு 2 hours கழிச்சு தாங்க எனக்கு தெரியுமே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொடுக்கல, அந்த MP40 வந்து கொடுக்கவே இல்லை யாருக்குமே. ஏதோ 1-2 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பக்குக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கிடச்சிது அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றா கொடுக்க எனக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் பட்டுன்னு ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்துட்டேன் நான். நீங்கள் பாருங்கள், ஒன்று தானே கொடுக்குறான் அவன். திரும்ப ஒன்று தான் ஏதோ 2 கொடுத்துருக்கான். 1 2 அவ்வளோதான், டைமண்ட் முடிஞ்சிச்சு. இது தாங்க 2 நாளைக்கு முன்னாடி இது தான் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து எத்தனை ஸ்பின் பண்ணி இருக்குன்றதே காமிக்கலை. அதுக்கப்புறம் வந்து 2 டேஸ் வந்து மந்த்லி இருந்துச்சு. அது ஒரு வந்து 160 டேமண்ட் வந்துச்சு. அது வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அதை வந்து அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ
ஸோ அது 2 நாள் கழிச்சு தான் நான் இன்றைக்கி தான் இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு வீக்லி போட்டிருக்கேன். இந்த வீக்லி போட்டுட்டு நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம், ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே காய்ஸ், லாஸ்ட்டு 200 டைமண்டில் 10+1 ஸ்பின் பண்ண போகிறோம். விழுதா ப்ரோ? கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது கொடுத்துருப்பான் தான் நினைக்கிறேன் நான். கொடுத்துட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒருவே கடைசியாக நமக்கான வந்து நம்ம வந்து போக்கர் MP40 வந்து அதுவும் எல்லோ எடுத்து இருக்கும். எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கேன். வெறும் அது எத்தனாவது ஸ்பின்னில் இருந்துச்சு? 76வது ஸ்பின். இது ஒன்று சேர்த்தா 77வது ஸ்பின்னிலே வந்து நமக்கு வந்து போக்கர் MP40 வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து 80 ஸ்பின்னு நீங்கள் வச்சா கூட 1600 டைமண்ட். வெறும் 1600 டைமண்டில் நமக்கு வந்து போக்கர் MP40 வந்து கிடச்சிருக்கு. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த டோக்கன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டோக்கன் வச்சு MP40 எடுக்கலாமா, வேறு MP40 எடுக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆசையாக எடுத்துங்க போக்கர் MP40 ஃபஸ்ட்டு. அதை போய்ட்டு நம்ம வந்து போயிட்டு எக்யூப் பண்ணிட்டு வரலாம். எங்கள் வால்ட்டுள்ள வந்துட்டேன்னா தூரங்க வெளியே போயிட்டு வெப்பன் சீக்கிரம் சப்மிஷன் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு விண்டர்லேண்ட் MP40 மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து போக்கர் MP40 வந்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஐடியில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அது வந்து ஷோ ஆகும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த டோக்கன் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிப்பேன். ஸோ அதுக்கான வீடியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணி போடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாட்டா, பை பாய்.